அத்தியாயம் 1. காணாமல் போன எண்ணின் மர்மம். சுற்று 1. வடிவக்க குறியீடு புதிர் ஒரு திரை 5 வடிவங்களை காட்டுகிறது. ஒவ்வொன்றிலும் ஒன்றைத் தவிர ஒரு எண் உள்ளது. பேராசிரியர் இலக்கம். ஒவ்வொரு எண்ணும் ஒரு வடிவத்தை பின்பு காணாமல் போனதை கண்டுபிடிக்க முடியுமா? 3 போட்டியாளர்களுக்கும் வடிவக்கை. பகுப்பாய்வு செய்கிறார். அயான். இந்த எண்ணங்கள் சதுரங்கள். 2 ஸ்கொயர் = 4, 3 ஸ்கொயர் = 9, 4 ஸ்கொயர் = 16, 6 ஸ்கொயர் = 36. எனவே விடுபட்ட எண் 5 ஸ்கொயர் = 25 ஆக இருக்க வேண்டும். பேராசிரியர் இலக்கம். சற்று சிறந்த சிந்தனை. அயான். அடுத்து உங்களுக்கு 10 புள்ளிகள். சுற்று 2. நேரத்தை மாற்றும் சவால் திரையில் ஒரு பெரிய கடிகாரம் தோன்றும். இது ஒரு விசித்திரமான நேரத்தை காட்டுகிறது. 7:92. பேராசிரியர் இலக்கம். இது உண்மையான நேரம் இல்லை. நீங்கள் அதை சரி செய்தால் மறைக்கப்பட்ட எண்ணை நீங்கள் காண்பீர்கள். சரியான நேரம் என்னவாக இருக்க வேண்டும்? ஆரியான். நிமிடங்கள் 59 வரை மட்டுமே செல்ல முடியும். 92 நிமிடங்கள் என்றால் 1 மணி நேரம் 32 கூடுதல் நிமிடங்கள். எனவே 7:92 உண்மையில் 9:32. பேராசிரியர் இலக்கம். அற்புதமான தர்க்கம். ஆரியனுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கும். இறுதி சுற்று. மர்ம எண். முன்பு போலவே இப்போது சரி செய்வது. நான் ஒரு இரட்டை எண். நான் 30க்கு மேல் ஆனால் 40க்கு குறைவாக இருக்கிறேன். என் இலக்கணங்களில் கூட்டுத்தொகை 9. நான் என்ன எண்? சோஃபியா. இந்த வரம்பில் இரட்டை எண்கள் இலக்கணங்கள் சேர்ப்போம். பதில் 36. பேராசிரியர் இலக்கம். அது சரி. சோஃபியாவுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கும். இறுதி மதிப்பெண்கள் அண்ட் முடிவு. அயான் 10 புள்ளிகள், ஆரியன் 10 புள்ளிகள், சோஃபியா 10 புள்ளிகள். பேராசிரியர் இலக்கம். சரியான டை. நீங்கள் அனைவரும் அற்புதமாக செய்தீர்கள். அடுத்த முறை வேர்ல்ட் ஆஃப் கணித உலகம் இல் சந்திப்போம். கணிதம். பன்முக கலாச்சாரம். காலம் 20+ நிமிடங்கள். அறிமுக வரிசை. விளக்குகள் ஒளிரும் சிக்கலான கணித சின்னங்களையும் காட்டும் டிஜிட்டல் திரைக்கு எதிர்கால தொகுப்பு. ஒரு மனித உறவு ரோபோ தொகுப்பாளர் நெக்ஸ்ட் 77 மேடையில் நிற்கிறார். 3 போட்டியாளர்களும் அயன், பிரியா மற்றும் டேவிட் அந்த மேடைகளில் நிற்கிறார்கள். ஒரு பெரிய டிஜிட்டல் மீட்டர் அவர்கள் மேலே தெரிகிறது. நெக்ஸ்ட் 77 ரோபோ தொகுப்பாளர். மனிதர்களே, ஏஐ ஆர்வங்களுக்கு நியூமரிக்ஸ் இன் கிராண்ட் ஃபினாலுக்கு வருக. அங்கு தர்க்கம் அதிர்ஷ்டத்துடன் வெல்லும். 76 மனதை வணங்கும் அத்தியாயங்களுடன் பிறகு 3 கணித வீரர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர். இன்றிரவு ஒருவர் உச்ச கணிதவியலாளர் என்ற பட்டத்தை பெறுவார். பார்வையிடம் ஆர்வம் செய்தார்கள். முந்தைய சவால்களின் சிரமங்களை தரை காட்டுகிறது. வடிவியல் புதிர்கள், நிகழ்நிகழ்வு விளையாட்டுகள், கால்குலஸ் டியல்கள் மற்றும் எண் கோட்பாடுகள் போர்கள். நெக்ஸ்ட் 77. எங்கள் இறுதிப் போட்டிகளுக்கான அயன், பிரியா மற்றும் டேவிட் குவானிடம் செயலிடை மிக வேகமாக சமன்படுத்த தீர்ந்துள்ளனர். பண்படைய சைபர்களை விட கடினமான எண் குறியீடுகளை உடைந்துள்ளனர். மேலும் கணித முரண்பாடுகளின் குழப்பத்தை வென்றுள்ளனர். பொது இறுதிப் போர் தொடங்குகிறது. சுற்று 1. கணிதத்திற்கு மேலான மனம். வேக கடிந்து சவால். ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ஒரு ஹாலோகிராஃபிக் பலகை வழங்கப்படுகிறது. சமன்பாடுகள் நிகழ் நேரத்தில் வெளிப்படும்போது எண்கள் காற்றில் தோன்றும். அயன் தனது தலையில் உள்ள ஒருங்கிணைப்பை விரைவாக பார்த்துள்ளார். பிரியா மேட்ரிக்ஸை மாற்றங்களை கிராமித்து தீர்க்கிறார்.
டேவிட் மன எண்களை இரண்டையும் வீசுகின்றனர். லீட்டர் போட்டில்ஸ் எண்ணங்கள் பளிச்சிடும்போது நெக்ஸ்ட் 77 அவர்களின் பதில்களில் கண்காணிக்கிறது. சுவாரஸ்யமாக இருக்கிறது. பிரியா 95 புள்ளிகள் முன்னிலை வகிக்கின்றார். அயன் 92 புள்ளிகள் பின்தொடர்கிறார். டேவிட் 89 புள்ளிகள். ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. சுற்று 2. தங்க விகித புதிர், தர்க்கம் அண்ட் வடிவு அங்கிரகம், பைஃபோனி வரிசை மற்றும் தங்க விகிதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சிக்கலான கணித புதிர் காட்டப்பட்டுள்ளது. டேவிட் முதலில் மறைக்கப்பட்ட வடிவங்களை அடையாளம் காண்கிறார். பிரியா தயங்குகிறார், ஆனால் மாற்ற அணுகுமுறை காண்கிறார். அயன் ஒரு வழக்கத்தை மாறான குறுக்கு வழியை உருவாக்குகின்றார். நெக்ஸ்ட் 77 டேவிட் 145 புள்ளிகளுடன் முன்னிலை வகிக்கிறார். பிரியா 138 புள்ளிகளை பின்தொடர்கிறார். அயன் 136 புள்ளிகள். ஆனால் அவர்கள் அடுத்த சுற்றை கையாள முடியுமா? உத்தி மற்றும் நிகழ்வத்தின் சோதனை. சுற்று 3 விளையாட்டு கோட்பாடு, சவால், முடிவெடுத்தல் அண்ட் நிகழ்தகவு. போட்டியாளர்களின் கைதியின் குழப்பம், கணித சவாலை எதிர்த்துக்கொள்ளுங்கள். நாஷ் சமநிலையை கொள்கை அடிப்படையை ஒத்து வேண்டுமா அல்லது காட்டிக்கொள்ள வேண்டுமா என்று தீர்மானிக்கிறார்கள். அயன் ஒரு நிகழ்தேர்வு சார்ந்த ஆபத்தை தேர்வு செய்கிறார். பிரியா பரமையான விளையாட்டுகள் குறைந்தப்பட்ட இறப்பை உறுதி செய்கிறார். டேவிட் தவறு செய்கிறார், ஆனால் ஒரு மூளையான வலையில் சிக்கிக்கொண்டார். புள்ளிகள் மாறும். நெக்ஸ்ட் 77 சுவாரஸ்யமானது. அயானின் சூட்டாட்டம் பலனளித்தது. அவர் இப்போது 210 புள்ளிகளுடன் முன்னிலை வகிக்கிறார். பிரியா 202 புள்ளிகளுடன் பின்தங்கியுள்ளார். டேவிட் 198 புள்ளிகளுடன். இறுதி சுற்று எங்கள் சாம்பரியத்தின் தீர்மானிக்கும். இறுதி சுற்று தீர்க்க முடியாத பிரச்சனை, சுருக்க சிந்தனை அண்ட் படையாற்றல். ஒரு சிக்கலான சாத்தியமற்றான தோன்றும் சமன்பாடு தோன்றுகிறது. போட்டியாளர்கள் தங்கள் சிறந்த தத்துவத்திற்கு தீர்வை முன்பிட வேண்டும். அயன் ஒரு நேர்த்தியான பதிலை முன்மொழிய இயற்பியல் மற்றும் கணிதத்தின் கலவையை பயன்படுத்துகிறார். பிரியா சிக்கலை பண்டைய வேத கணிதத்துடன் இணைக்கிறார். டேவிட் ஒரு புதுமையான AI அடிப்படையான அணுகுமுறையை பயன்படுத்துகிறார். நெக்ஸ்ட் 77 அவற்றின் தீர்வுகளை செயலாக்கிறது. தர்க்கம், படைப்பெற்றாமல் மற்றும் கணித செல்வவுடன் பகுப்பாய்வு செய்கிறது. பெரிய வெளிப்பாடு வியத்திற்கு இசை ஒலிக்கும் போது பதற்றம் அதிகின்றது. AI பதில்கள் தீர்மானிக்கும் போது தீரைகள் மற்றும் கண்களிக்குங்கள். நெக்ஸ்ட் 77 எங்கள் பேசின. கணித உலகம் வெற்றியாளர் அயன். கான் பெட்டி விழுகிறது. பிரியாவுடன் டேவிக்கும் கைத்தட்ட. அயன் நியூக்ஸை கோப்பை உயர்ந்துள்ளார். அவர்கள் ஒற்றுமையில் ஒரு தருணத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். கணிதம் மதம் மற்றும் கலாச்சாரங்களை மீறுகிறது என்பதை நிரூபிக்கிறது.